ಬಿಟ್ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. ஓகே சூப்பர்ரா. பின்னாடி அவளு மாட்டா. எங்க நீ எதுக்காக எங்களை காப்பாத்தின? அடங்கொய்யாளு, என் கூட வாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நான் தான் உங்களை இங்க வர வச்சேன். உங்களால தான் டிம் இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும். அந்த புறா மூலமா அந்த லெட்டர் அனுப்பிச்சது நீங்க தானா? எஸ், டிம் எங்களோட பையன் தான். டாக்டர் ஸ்னேக் அவனுடைய அப்பா, நான் தான் அவனுடைய அம்மா. சில வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, டாக்டர் ஸ்னேக்கோட உண்மையான பெயர் டிம் புத்தர். அவர் ஃபாரின்ல படிச்சுட்டு திரும்ப வந்தாரு. அவர் எப்பவும் அவரோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல பிஸியா இருப்பாரு. ஒரு நாள் அவரோட லேப்ல ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. அப்புறம் இது நான் தான் ஹீம் புத்திர. இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. யோசிச்சு பாரு, பாம்போட சக்தி எனக்குள்ள வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அதோட முகமும் எனக்கு வந்துடுச்சு. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இந்த உலகத்துக்கு ஒரு புது பிராணியை உருவாக்கி இருக்க. I am the greatest scientist of the world. இதையெல்லாம் நீங்க எதுக்காக பண்றீங்க? நான் குன்ஃபுவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விரும்புறேன். யோசிச்சு பாரு, அனிமல்ஸ் குன்ஃபு சண்டை போட்டா ஹியூமன்ஸை விட அந்த சண்டை ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா they are more powerful. அவங்களுடைய எபிலிட்டி flexible to fight. அவங்களோட சக்தி ஹியூமன்ஸை விட அதிகம். அதுக்காகவே நான் ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அனிமல்ஸ் டிஎன்ஏவோட மனுஷனுடைய டிஎன்ஏவை சேர்த்தா அந்த அனிமல்ஸோட சக்தியை அதிகரிக்க செய்யும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் மாறும். நான் என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு அடி முன்னாடி போயிட்டேன். அதாவது அனிமல்ஸோட ஃபேஸும் கிடைச்சிடுச்சு. நான் இந்த உலகத்துல மனிதனையும் மிருகத்தையும் சேர்த்து ஒரு புது குன்ஃபு வீரனை உருவாக்க போறேன். அப்பா உங்களை ஒரு நாள் கூட இங்க தங்க அனுமதிக்க மாட்டாரு. இங்க இருந்துட்டு அந்த மாதிரி தப்பு எதையும் உங்களால செய்ய முடியாது. நாம இனிமே இங்க இருக்க போறதில்ல. டிம் கூட்டிக்கிட்டு இங்க இருந்து நாம போலாம். அவன் ரொம்ப சின்ன குழந்தை, உங்களை பார்த்தா பயந்துருவான்.
இங்கே இருக்கட்டும். நான் வேணா உங்க கூட வரேன். வாங்க. அப்பா வரதுக்குள்ள நாம இங்க இருந்து போயிடலாம். அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் இங்க வந்து சேர்ந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் பல மனிதர்கள் மேல அந்த ஆராய்ச்சியை முயற்சி பண்ணி பார்த்தாரு. அதுல அவருக்கு வெற்றியும் கிடைச்சது. குங்ஃபு வீரர்களை மட்டும்தான் டாக்டர் ஸ்னேக் இந்த போட்டியில விளையாட அழைக்கிறாரு. அவங்க மேலயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்களையும் மிருகமா மாத்திடுறாரு. இந்த உலகத்துக்கு அத மாய வேலைன்னு சொல்றாரு. நான் முதல்லயே சந்தேகப்பட்டேன். இது மாயமோ இல்ல மந்திரமோ இல்ல, எல்லாமே வேஸ்ட், எல்லாமே சயின்ஸோட டெக்னாலஜின்னு அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அவர் திடீர்னு காத்துல மறையற மாதிரி இருக்கும். அங்க கீழே ஒரு டனல் இருக்கு. அது வழியா தான் நாங்க 2 பேரும் வந்து போவோம். நானும் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல பலியாகி ஒரு மிருகமாயிட்டேன். நான் என்னுடைய சீக்ரெட் டிராவல்காக தான் இந்த வாட்டர் டனலையே உருவாக்கி வச்சிருக்கேன். நான் இப்ப எதுக்காக பயப்படுறேன் தெரியுமா? என்ன மாதிரியே என் குழந்தையும் மிருகமாக்கிடுவாரோன்னு தான். கஜா கஜா, அப்படின்னா அந்த பாம்புக்காரன் அவன் பையனை கூட ஏதோ ஒரு மிருகமா மாத்த போறானப்பா. ஆமா, இந்த விஷயத்துக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் செக்யூரிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்னா நாம அந்த அஷ்டமி வரைக்கும் காத்து இருந்து அவங்களோட சண்டை போடணும். ஓகேடா மண்டே, அப்ப நீயே சண்டை போட்டு வந்துரு. அந்த டாக்டர் ஸ்னேக் கிட்ட எவ்வளவு பெரிய படைய வச்சிருக்கான்னு நீயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தல்ல. சோம்பேறி. அவருக்கு எதிர்த்து சண்டை போடணும்னா அவருக்கு ஈக்குவலான சக்தி நமக்கு வேணும்டா. சக்தி இல்ல, ட்ரைனிங். அந்த மிருகங்களை எதிர்த்து சண்டை போட உங்களுக்கு ட்ரைனிங் தான் தேவை. ஓஹோ, அந்த ட்ரைனிங்க நான் உங்களுக்கு தரேன். யார் அது? யார் அது? அதோட அவங்க இங்க என்ன தேடிக்கிட்டு இருந்தாங்க? சார், அது எங்களால தெரிஞ்சுக்கவே முடியல சார். அப்ப போய் தெரிஞ்சுக்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. அவங்க இங்க எப்படி வந்தாங்க, நம்ம சேனை கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க? அவங்க அனிமல் வேஷத்துல இங்க இருந்தாங்க டாக்டர் ஸ்னேக். இது எப்படி சாத்தியமாச்சு? நீங்க எல்லாரும் இந்த மிருகங்களை பார்த்து அது என்ன செய்யுதோ அப்படியே காப்பி பண்ணுங்க. அதுங்களோட பிஹேவியர், அதுங்க போற விதம், அதுங்க வேற என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் கத்துக்கோங்க. உங்க மனசை பொறுத்த அளவுக்கு நீங்க அந்த மிருகமாவே மாறிடணும். நீங்க அந்த மாதிரி நினைச்சா மட்டுமே தான் உங்களால அந்த மிருகங்க செய்யற எல்லா வேலையும் செய்ய முடியும். இந்த பில்டப்ல ரொம்ப ஓவரா இருக்கே. டைகர் சான், நீங்க சும்மா கவனிச்சா போதும். டோன்ட் பிராக்டிஸ். உங்க காயம் ஆறவே ஆறாது. மோட்டு, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. போட மாட்டே போ. இவன் சும்மாவே யூட்டர்ன்லாம் அடிப்பான் மோட்டு. டைகர் சாங், நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அதான் ரெய்னிங் எடுத்துக்கங்க, ரெய்னிங். அத கடவுளே, ரெய்னிங் இல்ல, ட்ரைனிங், ட்ரைனிங். அப்படிதான் வரணுமா? அட, இது வெறும் ஆருக்கும் டீக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுக்கா இப்படி கத்துறது? இங்கிலீஷ் நினைச்சு நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. Don't forget your basic lesson. நரேஷ் கத்து கொடுக்கிற முதல் லெசன் ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த். அந்த குரங்கு ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு எதுக்கு தாண்டுது? ஏன்னா அதுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி பண்ண முடியுது. அதோட ஃபோக்கஸ் கிளியரா இருக்கு. மரத்துல நிறைய கிளைகள் இருக்கு, ஆனா எந்த கிளையை பிடிக்கணும்ன்ற ஃபோக்கஸ் அது கிட்ட நிறையவே இருக்கு. ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த். Have faith in yourself. ரொம்ப நல்லா சொன்னீங்க. பாத்தி சூதானமா போட மாட்டோம். என்னடா இலையெல்லாம் திங்க ஆரம்பிச்சிட்ட? டேய் மோட்டு,
ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். இது அந்த குட்டி பையனுடைய வாழ்க்கை பிரச்சனை. சூப்பர் மோட்டு. ஓடி ஓடி விளையாடி ஓடி ஓடி விளையாடி ஓடி நாம ஓடி ஓடி விளையாடி ஓடி ஓடி விளையாடி வாங்க வாங்க மோட்டு பத்லு, நான் உங்களுக்காகத்தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு அற்புதமான சக்கரம். இந்த சக்கரத்தை பார்த்தாலே எனக்கு ஒண்ணு தோணுது மோட்டோ. புயலுக்கு அப்புறமா வருமே ஒரு அமைதி, அதுதான் தோணுது. என்ன பிரச்சனை வருமோ தெரியல. புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா ரொம்ப கால தாமதமா புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா பண்றான் இவன்? அடே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எங்க இருந்துடா வாங்குறீங்க? ஆஹா, அடே யாரா? அடே மோட்டு, மோட்டு எங்க இருந்தெல்லாம் ஓடி வராங்கடா. நீங்க இங்க இருந்து கிளம்பி போங்க மோட்டு பத்லு, நான் இதுங்களை பாத்துக்கிறேன். இளநீ மழை பொழிகிறது, ஒவ்வொரு மூஞ்சிலும் பீதிகள் தெரிகிறது. பார்க்கடே, ஓடிட்டாங்க. மோட்டோ, இது தாண்டா உனக்கு சரியான நேரம். உடனே இங்க இருந்து கிளம்பிட்டா. ஓகே. ஓட்டத்துல என்ன ஒரு அழகுடா. ஓடு ஓடு, எவ்வளவு தூரம் ஓடுவியோ நீ ஓடு. டிம் டிம், சீக்கிரமா கூட வா. உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். வாடா வாடா வாடா. டேய், என்னடா பண்ண? என்ன சவன் உன் கழுத்துல ஒரு ஊசிய போட்டான். அதனால நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்குவ.
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த டாக்டர் ஸ்னேக் சிரிச்சான்னா இந்த உலகமே அழ போகுதுன்னு அர்த்தம். டேய் டிம் டிம், ஏன்டா இந்த மாதிரி பண்ண? ஏன்னா அவன் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நான் ஒரு ஊசிய போட்டேன். ஏன்னா அவன் என்னை விட்டு என்னைக்கும் போகக்கூடாதுன்னு தான். இன்னுமா புரியல? நான் அவனை ஹிப்னடைஸ் பண்ணி இருக்கிறேன். நான் மந்திரவாதிகளுக்கெல்லாம் பெரிய மந்திரவாதி. என்னால எதையும் செய்ய முடியும். காட்ஸ் வெல்கம் டு மை வேர்ல்ட். நீ ஒரு நல்ல ஃபைட்டர். நீ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தினா உனக்கே தெரியும் என்ன விலங்கோட முகத்தை நான் கொடுக்க போறேன். நான் கொடுக்க போற முகம் எல்லாத்தையும் விட சக்தி மிகுந்ததாயிருக்கும். நீதான் என் வீரர்களில் பெரிய மாவீரன். எப்பெல்லாம் டாக்டர் ஸ்னேக் சிரிக்கிறானோ அப்பெல்லாம் இந்த உலகம் அழ ஆரம்பிச்சிடும். மோட்டோவை பத்தி எந்த தகவலுமே தெரியல. இப்ப நாம என்னதான் பண்றது? பத்துலு, என்ன? நீ உன்னோட நண்பர்கள் எல்லாரையும் ஒரு மிருகங்களா மாத்திருப்பேன்னு நம்பி இல்லை இங்க வந்த. சரி வா, முதல்ல இங்க யாரு சண்டை போட போறது? அடடா, இவன் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கான்? சண்டை போட விருப்பம் இல்லையா? அடடே, உங்கள யாருக்குமே தைரியம் இல்லையா? அட ஆமா, இங்க நான் எந்த ஒரு மிருகத்தையும் பார்க்கவே முடியலையே. என்ன பத்துலு, நீ யாரையும் மிருகமா மாத்தவே இல்லையா? உன்னோட நண்பர்கள் எல்லாம் முன்னாடி இருந்த மாதிரியே தானே இப்பவும் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்க எல்லாம் மிருகங்கள் கிடையாது. இங்க யாருமே மந்திரவாதிங்க கிடையாது, என்ன தவிர நான் தான் இந்த அகில உலகத்திலேயும் அகில பிரம்மாண்டத்திலேயும் only one, மிக சிறந்த மந்திரவாதி. அடே, நீ ஒண்ணு மந்திரவாதி கிடையாது. நீ இங்க இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்க. நீ ஒரு சயின்டிஸ்ட். மனுஷனோட டிஎன்ஏவை மிருகத்தோட டிஎன்ஏவோட மிக்ஸ் பண்ணி இப்படி ஒண்ணு புதுசா உருவாக்கி வச்சிருக்க. நாங்க அதுக்கான ஆன்டிடாட்டை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். டாக்டர் ஜக்கா சார், எடுத்து சொல்லுங்க. நான் எல்லா அனிமல்ஸையும் நல்லா ஒத்து கவனிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மருந்தை உருவாக்குனேன். ஏன்னா நானும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தான்ப்பா. நான் சின்ன வயசுல இருந்து அதிகமா விளையாட மாட்டேன், லேப்ல தான் அதிகமா பிராக்டிஸ் பண்ணுவேன். இத கண்டுபிடிச்சதுக்கு நான் மோட்டு பத்தலுக்கு தான்ப்பா நன்றி தெரிவிச்சாகணும். இந்தாங்க. அத லெக்சர் கொடுக்கிறதுக்கு உனக்கு இப்ப என்ன அவசியம் வந்தது? நண்பர்களே, என்ன மன்னிச்சிருக்கப்பா. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நம்மள பத்தி நாமளே பெருமையா பேசிக்கிற வாய்ப்பு கிடைக்காதுப்பா. அதனாலதான் அப்படி பேசிட்டேன். மன்னிச்சிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன மன்னிச்சிருக்க. இப்ப எங்களோட டேலண்ட நீ பாருங்க ஐயா. எங்களுக்கும் இதுல நிறைய டேலண்ட் இருக்குதாப்பா.
எப்பெல்லாம் இந்த டாக்டர் ஸ்னேக் சிரிக்க ஆரம்பிக்கிறானோ அப்பெல்லாம் இந்த உலகம் அழ ஆரம்பிச்சிடும். இப்போ நீ அழறதுக்கு தயாராகிடு. ஏன்னா உன்னோட ஆன்டிடோஸோட நீ எனக்கு அடிமையா தான் இருக்கிற. அங்க பாரு என்னோட புது கண்டுபிடிப்பான மோட்டோ த லயன் மேன். நடந்தது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மோட்டோ, என் நண்பா, என் சிநேகிதா, உனக்கு என்னடா ஆச்சு? என்னோட நண்பனை, பழைய நண்பனை எனக்கு திரும்ப கொடுங்க ப்ளீஸ். நாங்க இங்க இருந்து போயிடுறோம். இங்க பாருங்க, நாங்க இங்க இருந்து உடனே கிளம்பிடுறோம். இனிமே இந்த தேச பக்கம் கூட நாங்க தலை வச்சு படுக்க மாட்டோம். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன் டாக்டர் ஸ்னேக். லாண்டா உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்ல, எப்ப இந்த டாக்டர் ஸ்னேக் சிரிக்கிறானோ அப்பெல்லாம் உலகம் அழ ஆரம்பிச்சிடும்னு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.